முகம் வாடி போயிருக்கீங்க? இல்ல செல்வி, அந்த பையனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஏமா இவன் எல்லாம் ஒரு ஆள்னு இவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? வாங்கம்மா, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. இல்ல செல்வி, இவன் செந்தில் மாதிரி இல்ல. செந்தில் ஒரு லூசு. கச்சாமுச்சான்னு ஏதாவது பண்ணிடுவானே தவிர சாகிறத பத்தி பேச கூட மாட்டான். ஆனா இந்த பையன் செத்தாவது என் காதல நிரூபிக்கிறேங்கிறான். அதான் யோசனையா இருக்கு. இவங்க காதலிக்கிறலாம் நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, ஹலோ மா, நான் செண்பகோட ஹாஸ்டல்ல இருந்து சாருலதா பேசுறேன். ஐயோ எப்பா, என்னால நம்பவே முடியல. எம்மாடி, என்னங்க ஆச்சு? இல்ல விக்டோரியா மகாராணியே நேரடியா போன போட்டு பேசுறியலா, அந்த சந்தோஷம். தண்டபாணி சார் இருக்காரா? யா, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியலாங்கு? இல்லம்மா, சார் கிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயம். முக்கிற விஷயமோ முக்காத விஷயமோ எதுவா இருந்தாலும் எங்க கிட்டயே சொல்லுங்க, நாங்க சொல்லிக்கிறோம். பேசுறதுக்கு ஒரு வாயி, கேக்குறதுக்கு 2 காதுன்னு கடவுள் கொடுத்திருக்கார். இது பாருங்க, எல்லாருக்கும் 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய் எல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியுமா. நான் உங்ககிட்ட அத பத்தி பாடம் கேட்கறதுக்கு போன் பண்ணல. சார் இருந்தாருன்னா தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடுங்க. இதுக்கு தான் சொன்னேன் உங்களை விக்டோரியா மகாராணின்னு. என் வீட்டுக்கு போன போட்டுட்டு எனக்கே ஆர்டர் போடுற பத்தியா? என்ன சத்தத்தையே காணும்? ஆமா, உன் கூட ஒரு எடுபடி இருப்பாளு, இந்த மகாராணிக்கு ஏத்த சண்டி ராணி. எப்பவும் அவதானே உங்களுக்காக குரலை கொடுப்பா. என்ன இன்னைக்கு மகாராணியே நேரடியா எங்களுக்கு போன போட்டு பேசியல. அம்மா இங்க பாருங்கம்மா, உங்க பையன் ஆகாஷ் செண்பகாவை தேடி இங்க வந்திருந்தான். அவன் நிலைமை இப்ப சரியா இல்ல. பேச்சே ஒரு மாதிரியா இருந்தது. மடத்தனமா ஏதாவது பண்ணிக்குவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத சொல்லதான் நான் போன் பண்ணேன். ஆமா ஆமா, எங்க பிள்ளைங்களா ஏதாவது பண்ணிட்டா உங்களுக்கு மடத்தனமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பெரிய மகாராணி, நாங்க சாதாரணப்பட்ட ஆளு. நாங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மடத்தனமா தானே இருக்கும். எனக்கு போன் பண்ணி என் பிள்ளைய மடையன்னு என்கிட்டே சொல்றியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கும். மா, நீங்களும் உங்க பையனை மாதிரி மடத்தனமா பேசாதீங்க. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் சார் கிட்ட பேசணும்னு. ஆமாடி, நான் மடைச்சி என் பிள்ளை மடைய. உலகத்திலே பெரிய அறிவாளி யாருன்னா அது நீ மட்டும்தான். என் வீட்டுக்கு யாராவது அறிவு வேணும்னு கேட்டா உங்க ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன ஹலோ ஹலோ, வச்சு தொலைச்சிட்டாவ மகாராணி அம்மையார். சவுடால் பிடிச்சவ. எனக்கு போன போட்டு என்னையும் என் பிள்ளையும் முட்டாளுங்கிறா. சரியா தான் சொல்லிருக்காங்க. உன்னையும் உன் பிள்ளையும் முட்டாள்னு சொன்னவங்க யாரு? எதுக்கு? இல்ல, அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். என்னதான் பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு உமக்கு மண்டையில மசாலா இருக்காங்க. மசாலா இருந்திருந்தா உன் கூட நான் வாழ்க்கை நடத்திருக்க முடியுமா? யாரு போன்ல ஹாஸ்டல் நடத்துறாளே ஹாஸ்டல்காரி, அவத்தான் போன போட்டு பேசுறா. யாரு? சாரு மேடமா? மேடம், அந்த மேடம் தான் போன போட்டு பேசுறாவ. போன போட்டு என்னென்னமோ வளர்றா. நம்ம பிள்ளைக்கு பித்து பிடிச்சு போச்சான், நல்ல பத்திரமா பாத்துக்கங்க, எதுவும் செஞ்சுக்க போறோம் அப்படின்னு அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியாதாக்கும். இதுல என்ன நடுவுல இவிய சிப்பாரிசு? என்ன குரங்கு வாழைப்பழத்தை புடுங்குற மாதிரி இப்படி புடுங்குறீரு? நல்லத்தான் கோவம் வருது. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் தண்டபாணி பேசுறேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி போன் பண்ணிருந்தீங்களா? என்ன மேடம்? ஒண்ணு இல்ல சார், உங்க பையன் செண்பகாவை பாக்குறதுக்காக ஹாஸ்டலுக்கு வந்திருந்தான். அவன் நிலைமை சரியா இல்ல. ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டான். தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக சாகிறது கூட தயார்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். யூஸ்லெஸ். நான் சொன்னதை அவன் காதலியே வாங்கிக்கல.
செண்பகா தன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் அழவே ஆரம்பிச்சிட்டான் சார். அவசரத்துல ஏதாவது செஞ்சுக்குவானோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்க கொஞ்சம் அவனை பாத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்றதே இந்த மடச்சிக்கு தெரியலைங்க மேடம். மேடம், அவ ஏதாவது முட்டாள்தனமா பேசியிருந்தான்னா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். பரவாயில்லைங்க, தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? இன்னும் வரலைங்க மேடம். அவன் வந்ததும் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேங்க மேடம். சரிங்க, கடுமையா எதுவும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கான். பதமா எடுத்து சொல்லுங்க. சரிங்க மேடம். சரிங்க, வச்சிடுறேன். சரிங்க. அப்படி என்னத்தான் முக்கியமான விஷயத்த பேசிட்டாவ இப்படி இஞ்சி தின்ன மாதிரி நிக்கிறீரு. இப்பெல்லாம் நல்லா தான் பாக்குறாருப்பா. ஐயா ஆகாஷ், ஐயா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிறிய? உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்லம்மா. சரி சாப்பிடவாமா? எனக்கு பசிக்கலமா. ஏன் சாமி, சாப்பாடு என்ன உன்னை வேண்டான்னு சொன்னுச்சு? வந்து சாப்பிடுமா. உலகமே என்ன வேண்டாம் தாம்மா சொல்லுது. போதுமா? எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுருமா. பெத்த தாய் உன்னை இவ்வளவு தூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா ஏத்து பேசிக்கிட்டே இருக்க? மோகினி பிசாசு உன்னை அப்படி பிடிச்சு ஆட்டுதாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ அவனை தாளிச்சு கூட்டிக்கிட்டு இருக்க? உன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? நீங்க செய்யற வியலெல்லாம் சும்மா விட்டுடுங்க. நான் கொஞ்சம் வாயை திறந்துட்டா என் வாய் அடக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணமே நீதாண்டி. அப்போ உன்கிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஏண்டி, கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டவ நீதானே? உனக்கு ஒத்தாசைக்கு செண்பகாவிங்க வேலைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னவளும் நீதானே? அப்படி கூட்டிட்டு வந்த அவளை கரிச்சு கொட்டுறதும் நீதானே? நீ கரிச்சு கொட்டுறத பார்க்க சகிக்க முடியாம உன் புள்ள அவ மேல கரிசனம் ஆயிட்டான். சரி, நம்ம புள்ள அவ மேல கரிசனம் ஆயிட்டான்னு அவளை வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தலான்னு பார்த்தா அதுக்கும் நீ விட மாட்டேன். உனக்கும் வாய்க்கும் பயந்துகிட்டு செண்பகாவும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லிட்டா. சரி, இந்த பையலும் போனா போட்டுன்னு விட்டுறாம என்னமோ வானமே இடிஞ்சு தலையில விழுந்துட்ட மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அலையறான். இப்படி இந்த வீட்டுல நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் நீதானடி. அப்போ உன்கிட்ட பேசாம நான் வேற யாருக்கிட்ட பேச முடியும்? என்னமோ நான் பேசுனதெல்லாம் உனக்கு உரைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நான் இவ்வளவு காலமும் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. உனக்கு எங்க உரைக்க போகுது? எதுக்கு உரைக்கணும்? தப்பு செஞ்சிருந்தா தானே உரைக்கணும். ஏய், இங்க பார், என்னமோ இந்த உலகத்துல நீ ஒருத்தி மட்டும்தான் தப்பே செய்யாத மாதிரியும் மத்தவங்க தான் தப்பு பண்ற மாதிரியும் உனக்குள்ள நீ ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கியே, அது தாண்டி எப்படின்னு எனக்கு புரியல. இது பாருக்கு, உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக இவ்வளவு நாள் உன் கூட வாழ்ந்து நான் மாரடிச்சிட்டேன். இனி இருக்கிற குறகாலமும் நான் உன் கூட வாழ்ந்து மாரடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல, விதி. ஆனா உன் வயித்துல பிறந்த பாவத்துக்காக நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையும் நாசமாக்கிடாது. வேண்டாண்டி. ஏன்பா இப்படி இருக்க? அப்பாவுக்கு மனசு வேதனையா இருக்குல்ல? நீ விருப்பப்பட்டபடி எல்லாம் நடந்துருமா? நடக்கிறதானப்ப நடக்கும். உனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, நீ அதை செண்பகா கிட்ட சொன்ன. அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல, அவ மாட்டேன்னு சொல்லிட்டா. உன்னுடைய எண்ணம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த எண்ணத்தை கைவிட்டுற வேண்டியதானே? இதை பார், உன் முன்னாடி 2 விஷயம்தான் இருக்கு. ஒன்னு, நீ அந்த எண்ணத்தை கைவிட்டணும். இல்ல, உன்னோட எண்ணம் கைகூடி வர்ற வரைக்கும் நீ பொறுமையா தான் காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த 2 தான் நீ செய்யலாமே ஒழிய வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறது இல்லப்பா. டேய் டேய் ஆகாஷ், சரி சரி சரி, அழாத. இவன் மாட்டேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா என்ன? நீ அவன் நிலைமையும் புரிச்சுக்கணும்டா.
அவ என்ன மாதிரியான நிர்பந்தத்துல இருக்கா, அவ குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு, நீ இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தானே அவ குடும்பத்தை காப்பாத்தணும். இந்த நேரத்துல அவ காதல் கல்யாணம்னு போக முடியுமா? அந்த குடும்பம் தத்தளிச்சு போயிடாது. அதனாலதானே அவ மாட்டேன்னு சொன்னா. இப்படி எதையுமே யோசிக்காம அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா? என்னடா நீ இத பார், நீ செம்பகோட ஹாஸ்டலுக்கு போயிருந்தியம்ம, மேடம் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பொண்ணுக்காக இப்படியாடா ஊரெல்லாம் போய் நிப்பாங்க. ஏண்டா அந்த பொண்ணுக்கு அவ குடும்பத்தை பத்தி நினைக்க தெரிஞ்சிருக்கும் போது உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்க தெரிஞ்சிருக்க வேணா? நம்ம குடும்பம் மட்டும் என்ன நல்ல நிலைமையிலே இருக்கு? நான் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன், பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு? டேய், நீ தலையெடுக்க வேணாமா? அப்பாவுக்கு நீ ஆதரவா இருக்க வேணாமா? நம்ம வீட்லயும் ஒரு பொம்பளை புள்ள இருக்குல்ல, அதை கரையேற்றணும்ல. இதெல்லாம் நடக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நல்லா படிச்சு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். முதல்ல நீ நல்ல நிலைமைக்கு வா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு விஷயத்துல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். ஆனா பொறுமையா இருக்கணும் ராசா. எல்லாத்துக்குமே காலம் கணிஞ்சு வரணும். எடுத்தேன் கவுத்தேன் எல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிட முடியாதுப்பா, புரிஞ்சுக்கப்பா. அதுக்குள்ள செண்பகா வேற முடிவு எடுத்துருவாப்பா. நான் காலம் பூரா இப்படி காத்துக்கிட்டே இருந்தேன்னா அவ எனக்கு கிடைக்க மாட்டாப்பா. அப்படி இருந்தா நமக்கு அதுல விதி இல்லை நினைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுமே தவிர அதுக்காக உருகி உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்ன? இத பாரு ஆகாஷ், மேல இருக்கிறவன் எப்படி முடிச்சு போடுறானோ அப்படிதான்டா எல்லாமே நடக்கும். ஒருத்தனுக்கு நல்ல பொண்டாட்டி வாய்க்கிறதுங்கிறது பெரிய குடுப்பனடா. எனக்கு தான் இந்த ஜென்மத்துல அது இல்லாம போச்சு. உனக்காவது அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன்பா. இப்படி கிறுக்குத்தனமா நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காம அடுத்த வேலையை பாருப்பா. மனச வேற பக்கமா திருப்பு. அப்பதான் இந்த வருத்தத்துல இருந்து நீ வெளியே வர முடியும், வாழ்க்கையில சாதிக்க முடியும். புரிஞ்சுதா? முதல்ல சாதிப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ராஜா. அப்பா பேச்ச கேள்றா கண்ணா, மாத்திக்கிறியா? வா, கண்ணு தொடச்சுக்கோ, கீழே போய் சாப்பிடலாம். வா வா, வருத்தப்படக்கூடாது. வா வா. எல்லாத்துக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அதுக்கு ஒரு கால நேரம் வரும். அப்படி கால நேரம் வரும்போது நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணா, அதுக்காவது சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. இந்த பொரியல் வச்சுக்கோ. சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. செண்பகா, ஏமா இவ்வளோ லேட்டு? நம்ம பிரேம் அவங்க அக்காவுக்கு ஏதோ சேலை செலக்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கு முன்ன பின்ன சேலை வாங்கி பழக்கமே இல்லையா. கடைக்கு வந்து ஒரு சேலை செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அதான் அவர் கூட கடைக்கு போனேன் மேடம். அவர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. என்னாச்சு மேடம்? நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? தப்பே பண்ண தெரியாதவளை பார்த்து தப்பு பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனானே, அதான் தலையில அடிச்சுக்கிட்டேன். யாரு மேடம்? அந்த ஆகாஷ் இங்க வந்திருந்தான். உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறானா. ஆனா அவன் கருப்பா இருக்கிறதுனால நீ அவாய்ட் பண்றியா. யாரோ செவத்த பையனோட நீ சுத்துறதாவும் இங்க வந்து புலம்பிட்டு போயிட்டான். நானும் எவ்வளவோ அவனுக்கு புத்தி சொன்னேன், அவன் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்லை.
தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக உயிரை கொடுக்கறது கூட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாமா. அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏய், நீ ஏமா அழற? நான் என்ன மேடம் தப்பு பண்ண? உலகத்துல வேற பொண்ணு இல்ல. ஏன் இவங்க என்னைய சுத்தி சுத்தி வராங்க? ஒண்ணு சாகடிச்சிருவேன்னு சொல்றாங்க, இல்ல செத்துருவேன்னு சொல்றாங்க. வெறும் எமோஷனல் பிளாக்மெயிலிங்கா இருக்கு மேடம். ஒரு பொண்ணு தனக்கு எது வேணும் எது வேண்டாங்கிற முடிவை கூட தானே எடுக்க கூடாதா? இதுல ஏன் தப்பு எது? நீ ரொம்ப இயல்பாதான் நடந்துக்கிற. ஆனா உன்னை தேடி தேடி வந்து உன்னோட நடத்தைக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. இது பாரு, உலகம் எல்லா காலத்திலயும் இப்படிதான் இருந்திருக்கு. ஆமாடா, அப்படிதான் செய்வேன்னு துணிச்சலா சொல்றவங்கள உலகம் விட்டுரும். ஐயோ, நான் அப்படி பண்ணலையேன்னு சொல்றவங்கள உலகம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சீதைக்கு நடந்தது ஒரு மாதிரி, கண்ணகிக்கு நடந்தது வேற மாதிரி, எனக்கு நடந்தது இன்னொரு மாதிரி, உனக்கு நடக்கிறது இந்த மாதிரி. எல்லா பொம்பளைங்களும் உலகத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால இதுல உன்னோட பாதை என்னங்கறத நீ தீர்மானிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ அழுகைய நிறுத்தணும். யோசிக்க ஆரம்பிமா. யாரையும் கவுக்கிறதுக்காக இல்ல, உன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்காக. ஹே ஆர்த்தி. ஹலோ, சொல்ல ஆர்த்தி, எப்படி இருக்கேம்மா? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைங்கிறது இருக்கதான் மேம் செய்யும். ஆனா நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, இன்னும் உங்களை தேடி உங்க அப்பாவோட ஆட்கள் அங்கதான் இருக்காங்களா? ஆமா மேடம். ஆனா இனிமேலும் காத்துட்டு இருந்தா அது அவ்வளவா சரியா வராது. அவங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு உடனடியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நாங்க தீர்மானிச்சிட்டோம். வெரி குட். சத்தம் இல்லாம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனடியா மும்பை போலான்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சரி, கடவுள் அருள் இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சந்தேகமே படாதம்மா, எல்லாமே பிரமாதமா நடக்கும் பாரு. ஆனா கல்யாணத்துக்கு தான் நாங்க வர முடியாது. ஆனா நீ மும்பைக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா நாங்க எல்லாரும் வருவோம்.